ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வரலக்ஷ்மி பூஜைக்கான 4 வகை பிரசாதம் தயார் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பிரசாதமாக அக்கார வடிசல். அதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டிஸ் சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1 கையளவு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடி நான் 1 கப் பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நெய்யில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் 3 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேம் வேண்டாம். நல்லா மசிஞ்சிரும். பால்லேயே நல்லா இது வேகிறனால டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். இப்போ 1 கப்பு ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இதை நான் கரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே துளி அளவு பச்சை கற்பூரமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு துளி அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். முதல் பிரசாதம் தயார். அடுத்த பிரசாதமாக தயிர் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயில் கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கிறப்புறம் 2 கப் அளவு பச்சரிசியை ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 லிட்டர் தயிர் இல்லைன்னா 1 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு 1 கப் அளவு பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சதெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக மாதுளை விதைகளை தூவி இதையும் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அம்பாளுக்கு 2வது பிரசாதமும் தயாராகிருச்சு. தயிர் சாதம் ரெடி. 3வது நம்ம பார்க்க போகிறது புளியோதரை. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 4லேருந்து 5 சிகப்பு மிளகாய் போட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கிற போகிறோம். வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு இதை ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே அளவு எண்ணெயில் நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. நல்லா இது எவ்வளோக்கெல்லாம் வறுபடுதோ இந்த புளிக்காய்ச்சலோட நல்லா வாசனை ரொம்ப சூப்பராக கொடுக்கும். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இதில் 1 கையளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிற போகிறோம். நல்லா இதை வறுக்கிறதுக்கு வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புளிக்காய்ச்சல் ஊற்றுனதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு அப்புறம் திருப்பி மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். புளிக்காய்ச்சல் புளி கரைசல் 1 எலுமிச்சல் அளவு புளியை கரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு. அந்த அரைச்சி வச்ச பவுடரையும் தினமாக சேர்த்தாச்சு. நல்லா இதையும் கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் உப்பு இருக்கனால நீங்கள் கரெக்டாக பார்த்து உப்பு போடுங்க. இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி 1/2 கப் சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் சேர்த்து கிளறிடலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். புளியோதரை கொஞ்சம் நமக்கு உதிரியாக வேணும், ரொம்ப மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் சாதத்தை ஆற விட்டுட்டே கிளறுங்க.
இப்போ 3வது பிரசாதமாக நமக்கு வந்து புளியோதரையும் ரெடி ஆயிடுச்சு. 4வதாக வந்து நான் இனிப்பு தான் செய்ய போகிறேன். கேசரி சூஜி ஹல்வா. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதில் ரவையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். 1 கப் அளவு ரவை. நீங்கள் எந்த கப்பில் தான் மெஷர் பண்ணணும்னு கிடையாது. டம்ளர் இருந்தால் நீங்கள் டம்ளரில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் சேர்த்தவொடனே உங்களுக்கு ஒரு மாதிரி பதம் இருக்கு இல்லையா, ஈரப்பதமாக இருக்குமா, இது வந்து உதிரி உதிரியாக மாறணும். இதுதான் கரெக்டான பதம். செவக்க விட்டுறாதீங்க, ரொம்ப கலர் மாற விட வேண்டாம். இப்போ இதில் வந்து ஒரு கையளவு முந்திரி சேர்த்து இதுலேயும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கெட்டி ஆயிராமல். கெட்டி தட்டிடுச்சுன்னா திருப்பி வந்து கஷ்டம் நமக்கு கிளறும் போது. அதனால் கெட்டி தட்டிடாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படியே தண்ணி ஊற்றும் போதே கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து சாஃப்ரான் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை கலர் வேணான்றவங்க அப்படியே கூட விட்டுறலாம். இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு வந்து 1.25 கப்பு சரியாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 கப் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 கப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை சேர்த்தவொடனே திருப்பி வந்து அது மெல்ட் ஆன மாதிரி ஆகும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ இதில் துளி அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் நல்லா நெய் விட்டுட்டு இதையும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறும் போது பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியை சுற்றும் போது அந்த ரவையும் சேர்ந்து நமக்கு வந்து அந்த பேனில் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு. அந்த பேனில் வந்து அது ஒட்டக்கூடாது. நெய்யும் வந்து நமக்கு தனியாக செப்பரேட் ஆகணும். அதுதான் கரெக்டான ஹல்வா கன்சிஸ்டன்சி. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 4வது பிரசாதமும் தயார். நீங்களும் அனைத்து வகை பிரசாதங்களும் பண்ணி அம்பாளை வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு சிறப்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக வரலட்சுமி நோன்பை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.